பசியை கட்டுப்படுத்து. அப்போ தான் அந்த பசியை கட்டுப்படுத்தும்போது உனக்கு ஒரு வலி வருதுல்ல, அந்த வலியில் நீ துடிக்கிற துடிப்பு இருக்குல்ல, அதுதான் உழைப்பு. உணவை தேடுவதற்கான உழைப்பு. இப்போ நம்ம வந்து பசியோடு இருக்கும்போது நம்ம உணவை தேடுவதற்கான உழைப்பு தான் தொழில். நீ தொழிலில் நல்ல இயற்கையான ஆர்வம், மற்றவங்களுக்கு பயப்படாமல், மேலதிகாரிகளுக்கு பயப்படாமல் நீ ஒரு ஆர்வமாக உழைக்கணும் அப்படின்னா தொழிலில் நீ முதல்ல பசியோட உனது தொழிலை ஆரம்பிச்சிரு. உன் தொழிலை செய்யும்போது குறைஞ்சது 2 மணி நேரமாவது 1.5 மணி நேரமாவது நீ பசியோட வேலை பாரு. ஏன்னா அந்த பசி ஏற்படுத்துகிற வலியில் நீ உன் தொழிலை அந்த துடிப்பு வரும், உனக்கு அந்த வலியை தாங்க முடியாமல் உனக்கு ஒரு துடிப்பு வரும். அதுதான் என்ன பண்ணுது, உன் தொழிலில் நீ சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு காரணமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம முதல்ல கஷ்டமான வேலை எது, நமது தொழில் தான். நமது கஷ்டமான வேலையை நம்ம முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். அப்படின்னா தொழிலை ஆர்வமாக செய்யணும். நான் எனது தொழிலை ஆர்வமாக செய்யணும் அப்படின்னா, தொழில் எதற்காக அப்படின்னா உணவுக்காக தான். நம்ம தினமும் உழைக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம தினமும் இப்போ சட்டை துணி வாங்க மாட்டோம், தினமும் நம்ம மொபைல் ஃபோன் வாங்க மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக தினமும் நம்ம உணவு என்பது தினசரி தேவையாக இருக்குது. அப்போ உணவுக்காக தான். உணவு என்பது தவிர்க்க முடியாத தினசரி தேவை என்பதால் உணவுக்காக தான் நமது உழைப்பின் பலன் என்பது உணவுக்காக தான் மெயினாக. அப்படி இருக்கும்போது அந்த உணவுக்காக தான் நீ தொழில் செய்கிற. அப்படி இருக்கும்போது நீ சாப்பிட்டுட்டு போய் தொழில் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு நீ தொழில் செய்ய முடியாது. இயற்கையான ஆர்வம் உனக்கு வராது. அதாவது சாப்பிடாம நீ போய் தொழில் செய்யணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நீ செய்கிற வேலை தொழிலாக தான் இருக்கணும். கஷ்டமான வேலையை செஞ்சிரு. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சி உன் தொழில் ஆரம்பிச்சிட்டு அப்போது பசியோடு நீ அந்த வேலையை செய்யும்போது உனக்கு ஒரு துடிக்கும். பசியை தாங்க முடியாமல் நீ துடிப்ப. ஐயோ பசியை தாங்க முடியல. அந்த நேரத்தில் உன் தொழிலை செய்ய ஆரம்பிச்சிரு. அந்த துடிப்பில் உன் கையில் உன் தொழிலை கொடுத்துரு. பசியோடு இருக்கிற உன்னிடம் உனக்கு வலி தாங்க முடியாமல் நீ துடிப்பல்ல, அப்படிப்பட்ட உன்னிடம் கையில் உனது தொழிலை ஒப்படைத்து விடு. அப்போ உன் தொழிலை பரபரன்னு செய்வ. ஏன்னா வயிற்றில் பசியோடு இருக்க, வலி தாங்கலை, பொறுக்க முடியாமல் நீ அந்த தொழிலை செய்கிற. தொழிலை செஞ்சால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அந்த தொழிலை ஆர்வமாக செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் ஒரு நாள் உனக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னா முதல்ல நீ பட்டினி கடை. காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடாத. ஒரு தினசரி வாழ்க்கை உனக்கு சிறப்பாக அமையணும். முதல்ல அதாவது காலையில் எந்திக்கணும். அது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். எந்த காலத்துலேயும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எந்திக்கணும். அதன் பிறகு காலை 11 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது. காலையில் அதான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறது. அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறது. அப்புறம் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திக்கணும். அதன் பிறகு 11 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இந்த 3ஐயும் செஞ்சால் அன்றைய தினம் உனக்கு சூப்பராக இருக்கும். எந்தவித தடங்களும் இல்லாமல் சிறப்பாக அந்த நாள் முடியும். நீ காலையிலே பசிக்காமலே சாப்பிட்றது, சூரிய உதயத்திற்கு பின்பு எழுந்திருப்பது, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது. உடற்பயிற்சிங்கிறது யோகாசனமாக இருக்கலாம், நடைப்பயிற்சியாக இருக்கலாம், ஏதாவது பளு தூக்குற மாதிரி எக்ஸசைஸாக இருக்கலாம். ஏதோ செஞ்சுருக்கணும். வீட்டிலே பண்ணலாம். 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி. இப்படி இந்த 3 நடைமுறைகளை செய்தால் அன்றைய தினம் உனக்கு சூப்பராக இருக்கும். இந்த 3ஐயும் செய்யலைன்னா அன்றைய தினம் உனக்கு வேஸ்ட்டு தான், வீணாக போயிடும், நாசமாக போச்சு. ஒரு நாளை நீ வீணடிச்சிட்ட. ஒரு நாள் என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செல்வம். அதை நீ வீணடித்து விட்டாய் என்று தான் அதன் பொருள். அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம்.